ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இப்போ பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் புதிய பேருந்து நிலையம் திருநெல்வேலியில் இருக்குங்க. திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு வந்து உள்ளே இருக்குது. வெளிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வித்தின் ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே, ஓகேங்களா? நான் பஸ் எடுக்க போகிறாங்க. எந்த பஸ் பார்த்தீங்கன்னா நன் அனதர் தென் கேஎஸ்ஆர்டிசி. ஸோ திருநெல்வேலியிலேருந்து கோட்டயம் போகக்கூடிய இந்த பஸ்ஸில் தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ பஸ்ஸை பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ்ஸு இங்கே நிப்பாட்டி போட்டிருக்காங்க. வெளியில் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே போகணும், பட் இன்னும் போகலை. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் போக நினைக்கிறேன். இப்போது பேசஞ்சராக ஏறிட்டாங்க. ஏன்னா யூஸ்வலாக வந்து இங்கே தான் நிப்பாட்டிட்டு போவாங்களாம். பஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா 2:50, 2 மணி 50 நிமிஷம் போட்டிருக்கேன் ஆன்லைனில். ஆனால் அதுக்கு முன்னாடியே போயிடுவான் நினைக்கிறேன். பேசஞ்சர்லாம் அப்படி தான் சொல்லிட்டுருக்காங்க. நான் வர்றது இப்போ தான் வந்தேன். ஏன்னா எனக்கு ஃபோன் வந்துருச்சு வர்றதுக்குள்ளே. 2:05க்கே எனக்கு ஃபோன் வந்தது. சார் எங்கே இருக்கீங்க, நாங்கள் கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்கோம், வந்துருங்க அப்படின்ட்டு. அதனால் பேசஞ்சர் எல்லாம் வந்துட்டாங்கன்னா அட்வான்ஸாக கிளம்பிடுவாங்க. ஸோ பஸ்ஸை பாருங்கள். ஃபாஸ்ட் பேசஞ்சர் கேஎஸ்ஆர்டிசி. பிரான்ச் பார்த்தீங்கன்னா சங்கனாச்சேரி, RPM 96 சங்கனாச்சேரி பிரான்ச்சு. சங்கனாச்சேரி தாண்டி கோட்டயம் போயிட்டு திருப்பி டெப்போ போயிடுவாங்க. இன்டர்ஸ்டேட் ரைடர் எல்லாமே மலையாளம் தான், மேலே போர்டில், கீழே இங்கிலீஷில் இருக்குது. ஸோ நம்ம திருநெல்வேலியிலேருந்து ஆரம்பித்தா தென்காசி, செங்கோட்டை, தென்மலா, புனலூர், பதனாபுரம், அடூர், பண்டலம், செங்கநல்லூர், திருவள்ளா, சங்கனாச்சேரி, ஃபைனலாக கோட்டயம் போகிறாங்க. ஸோ இதான் ரூட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம திருநெல்வேலியிலேருந்து ஒரு கேஎஸ்ஆர்டிசி ட்ரை பண்ணுறோம். பல இடங்களாக ட்ரை பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து, மதுரையிலேருந்து, நாகர்கோவிலேருந்து, தேனியிலேருந்துலாம் ட்ரை பண்ணியிருக்கோம். பட் முதல் தடவை நம்ம வந்து திருநெல்வேலியில் ட்ரை பண்ணுறோம். திருநெல்வேலிக்கு பார்த்திங்கன்னா 2 கேஎஸ்ஆர்டிசி ஓடுது. ஒன்று வந்து இந்த வண்டி கோட்டயம் போகிறது, இன்னொரு பஸ் பார்த்திங்கன்னா கொல்லம் போகிறது. ஸோ 2 பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது போக தமிழ்நாடு நிறைய வண்டி போகுது, ஆலைப்புழை போகுது, அப்புறம் ஐசிடிசிலாம் போகிறாங்க. டெடிக்கேட்டாக பார்த்தீங்கன்னா கோட்டையத்துக்கு இந்த ஒரு வண்டி மட்டும்தான். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நான் போகாத ஏரியாலாம் போகுது. இப்போது நம்ம கேரளாவில் ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்ஸும் போயிட்டோம், பார்த்துருப்பீங்க. நம்ம நார்த்து பெல்ட்டு, மலபார் ரீஜன், அப்புறம் எர்ணாகுளம் சைடு, அப்புறம் சவுத் திருவனந்தபுரம், கொல்லம் போயிருக்கோம். பட்டு சில இடங்கள் நான் வந்து கவர் பண்ணலை. அதில் பார்த்தீங்கன்னா அப் டு புனலூர் வரைக்கும் போயிருக்கோம். பதனாபுரம், அடூர், சங்கனாச்சேரிலாம் போனதில்லை. ஞாபகம் சரியாக ஆகலை, போயிருக்கோன்னா தெரியல. பட் நம்ம அந்த அடூர் பதனாபுரம் போனதில்லை. கோட்டையம் நம்ம போயிருக்கோம். நம்ம கோட்டையம் வந்து நம்ம குமுளி தாண்டி போகிறது தானே, எர்ணாகுளம் போனால் கோட்டையம் தாண்டி தான் போவோம். ஸோ அதனால் கோட்டையம் வந்து நம்ம வந்து இறங்கி பண்ணது கிடையாது அந்த ஊரில், பட் அந்த வேல போயிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோட்டையம் வரைக்கும் ட்ரை பண்ண போகிறோம். டைம் பாருங்கள், 2:35. இப்போ பஸ் பார்த்திங்கன்னா உள்ளே போகுது. பஸ் பேக்குள்ளே போகுது. இங்கேருந்து அவன் டிபார்ட் ஆகும். ரெண்டு 40க்கு உள்ளே விட்டுருக்காங்க ஸ்டாண்டுக்குள்ளே. அப்போது இங்கேருந்து 2:50 இருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு மாதிரி இருக்கான்னு தெரியல. டைம் பாருங்கள், அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் பேருக்கு. அப்படியே உள்ளே போய்ட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ 2:40க்கு இங்கேருந்து கிளம்பிட்டுருக்கு திருநெல்வேலியிலேருந்து கோட்டயம் நோக்கி. நம்ம டிரைவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். தேங்க்யூ திருநெல்வேலி. திருநெல்வேலி கிளம்பிட்டு இருக்கோம்.
வே டு தென்காசி இப்படி போகிறோம். கீழே போய்ட்டு அப்படியே லெஃப்ட் எடுத்து போயிடுவோம் பாலத்து கீழே. தென்காசி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 55 கிலோமீட்டர் இருக்குது, 55 கிலோமீட்டர். செங்கோட்டை 70. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருநெல்வேலி தாமிரபரணி ஆறு. தண்ணி கிடக்கு, சம்டைம் தண்ணி வராது, இப்போ தண்ணி வந்துட்டு. அப்படியே லாங்கில் பார்த்தா விஷம் கேட்டது தெரியுதா? திருநெல்வேலி ரயில்வே ஜங்ஷன். கொல்லம் இங்கே 150 கிலோமீட்ரு, தென்காசி 51. நேராக போனீங்கன்னா நெல்லையப்பர் கோயில் போயிடலாம். பஸ் ஸ்பீடை பாருங்கள், பஸ்ஸோட ஸ்பீட். இங்கேருந்து குற்றாலம் 30, கொல்லம் 125. கைஸ் இப்போ வந்திருக்க ஒரு பார்த்தீங்கன்னா ஆலங்குளம். டைம் பாருங்கள், 3:35. ஒன் ஹவர் ஆயிடுச்சு. 55 நிமிஷம், 2:40 எடுத்தோம் திருநெல்வேலியிலேருந்து. கைஸ் நம்ம பஸ் பார்த்திங்கன்னா கீழ்போகிற இடத்துல ஒரு சின்ன ஸ்டாப்லாம் கிடையாது. இப்போ இறங்கிட்டு நம்ம குரு இருக்காங்க இல்லையா, டிரைவர் கண்டக்டர், ஒரு காய்கறி கடையில் காய்கறி வாங்கிட்டு இருக்காங்க. தெரியுதுங்களா? நிறைய காய்கறி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருமே காய்கறி வாங்கிட்டு இருக்காங்க. கைஸ் நான் கேட்டேன் டிரைவரிங் கண்டக்டர், என்னங்க இங்கே வாங்கிட்டு இருக்கீங்க கேரளாவில் காய்கறியான்ட்டு. அவர் சொல்கிறாரு என்னென்னா, இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான காய்கறி கிடைக்காது, இன்னொன்று ஓணம் வருது இல்லையா, அதனால வாங்கிட்டு போகிற சொல்கிறாப்புல. சைடில் விட்டுருக்காங்க பாருங்கள். திருநெல்வேலி விட்டா ஆலங்குளம், செங்கோட்டை, ஆரியங்காவு, தென்மலா, பொன்னூர், பதனாபுரம், அடூர், பாந்தளம், செங்கானூர், திருவள்ளா. அதுக்கு பிறகு கடைசியாக கோட்டயம். கண்டக்டர் பாருங்கள், காயெல்லாம் வாங்கிட்டு, அரை முட்டை, முருங்கக்காய் எல்லாம் வாங்கியாச்சு. ஓணம் வருதா? தென்காசிக்கு முன்னாடி பாவூர் சத்திரம் வந்திருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா தென்காசி 10 கிலோமீட்டர். லெஃப்ட்டில் போனால் மேட்டூர் போகலாம். மேட்டூர்னால் சேலம் மேட்டூர் கிடையாது, இங்கே ஒரு மேட்டூர் இருக்குது. பாவூர் சத்திரத்துலேருந்து நம்ம உள்ளே வந்துட்டோம். ரோடை பாருங்கள், சிங்கிள் ரோடு தான். அந்த மெயின் ரோடு பார்த்திங்கன்னா வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதனால் நம்ம கிராமத்தில் சுற்றி வர்றோம். ஆனால் செம்ம இதுங்க பாருங்கள், க்ரீனரி பாருங்கள். எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே தோப்பு தான். ஓவர்டேக் பண்ணி போக முடியல, இன்னும் டவுன் பஸ் போய்ட்டுருக்கு. வெல்கம் டு தென்காசி. பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போயிட்டுருக்கோம். அப்படியே போனால் காசி விஸ்வநாதர் கோயில் போயிடலாம். கோபுரம் தெரியும், காமிக்கிறோம் பாருங்கள்.
இப்போ தெரியுது பாருங்கள், தென்காசி வந்தாலே டிராஃபிக் ஆகிடுது. பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்கிது முன்னாடி. வெல்கம் டு தென்காசி, திருவனந்தபுரம், கொல்லம். டயத்தை பாருங்கள், 4:40, 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 2:40க்கு ஏறணும், 4:40. நமக்கு முன்னாடி ஒரு கோட்டையம் நிற்கிது பாருங்க, அதுவும் கோட்டையம் போகிறது, தென்காசிலேருந்து போகிறது. இது பார்த்திங்கன்னா கொல்லம் போகிறது. லாஸ்ட்டில் பார்த்தா திருவனந்தபுரம். வண்டி நிற்கல, கிலோமீட்டருக்கு, ஏன்னா கோட்டையம் நிற்கிது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரளாவுக்கு முக்கியமாக அந்த கொல்லம், திருவனந்தபுரம், கோட்டயம், சங்கனாச்சேரி, திருவள்ளா அந்த மாதிரி போகிறதுக்கு வந்து திருநெல்வேலியிலேருந்து அந்த ஒரு பஸ் மட்டும்தான் இருக்குது. பட் நீங்கள் தென்காசி வண்டினா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் பஸ்ஸஸ் இருக்குது, கேரளா வண்டி. திருவனந்தபுரம் நீங்கள் வந்து அப்படியே போயிடலாம், நார்மல் வழி போயிடலாம், அது ஈஸி உங்களுக்கு. பட் கொல்லம் சைடு வரவங்க இந்த பக்கம் வரலாம். தென்காசி ஜங்ஷன். காசி விஸ்வநாதர் அப்படியே தெரியுது பாருங்கள், டவர், கோபுரம். கொல்லம் வண்டி போகுது, கொட்டாகிரா பிரான்ச் கொல்ல வண்டி தென்காசி போய்ட்டுருக்கு. இளஞ்சி வந்திருக்கோம். நீங்கள் இந்த லெஃப்ட்டில் போனால் 3 கிலோமீட்டரில் குற்றாலம் போயிடலாம். மதுரை போனால் ரைட்டில் போகலாம். நீங்கள் காரில் வந்தீங்கன்னா அப்படியே குற்றாலத்தை பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இப்போ வந்திருக்கதான் பார்டர் ஸ்டாப், திருவனந்தபுரம் பார்டர் ஸ்டாப். வெல்கம் டு செங்கோட்டை ஆர்ச்சுக்குள்ளே போயிட்டுருக்கோம். செங்கோட்டையிலேருந்து சபரிமலை பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டர், கொல்லம் 95. செங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட், மதுரை பஸ் நிற்க ரெடியா. எஸ்டிடிஸ் நிற்கிறாங்க. எந்த ஊர் போகுது? சென்னை பொதியை. 5 மணி ஆச்சுங்க, 5:02 செங்கோட்டை டைம். கோட்டயம் இங்கேருந்து 136, கொட்டாரக்கரை 63. ஓசூர் புதுவரங்க, ஒலி, தென்காசி, மதுரை, சேலம், ஓசூர். முன்னாடி பார்த்தீங்கன்னா செங்கோட்டை போல போய்ட்டுருச்சு, இப்போது ஓசூருக்கு மாற்றிட்டாங்க. செங்கோட்டை தாண்டி நம்ம கேரளா பக்கம் போகும்போது இந்த ஏரியாவை மிஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக அதை பார்க்கக்கூடிய இடம். பாருங்களேன், ரெண்டு பக்கம் பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல். நல்ல காற்றுங்க, அந்த வெஸ்டர்ன் கார்டன் காற்று அடிக்குது. இந்த பக்கம் விவசாயம் பண்ணுறாங்க, இந்த பக்கம் பாருங்கள்
எஸ்பெண்ட் வந்துட்டோம். எஸ்பெண்ட் பார்டர் வந்துட்டோம். கோட்டை 133, கொல்லம் 79. வெல்கம் டு கேரளா. ஆரியங்காவ் ரயில்வே ஸ்டேஷன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆரியங்காவ் வந்தாச்சு. கேரளா பார்டர் தாண்டி ஃபஸ்ட்டு ஒரு இதுதான் ஆரியங்காவ். நீங்கள் பார்த்துருக்குத 13 கண்ணாயிரம் பாலம், கண்ணாரா பாலம், 13 தூண்களுடைய பாலம். மக்களே, நம்ம பஸ் பாருங்கள். இப்போ தான் ஒரு பிரேக்கு. திருநெல்வேலிக்கு அப்புறம் திருநெல்வேலி ஸ்டார்ட் பண்ணது. எங்கேயுமே நிற்கலை. நின்றாங்க, ஆனால் ஒரு இடத்துல நின்றாங்க. இங்கேனா கீழ்பவர்னு சொல்லிட்டு அங்கே காய்கறி வாங்கினாங்க. அதை தாண்டி எங்கேயுமே நிற்கலை. மதியம் சாப்பிட்டதோட எங்கடா நிப்பாட்டான ஒரு இதாகிடுச்சு. ஸோ வந்தாச்சு. எங்கேயும் பார்த்தீங்கன்னா தென்மலா பாருங்கள். அப்படி இருக்குங்க, நல்லா குளிர்ச்சியாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. ஸோ எல்லோரும் டீ சாப்பிட போயிருக்காங்க. நம்மளும் டீ சாப்பிட்லாம். லாட்டு கடை பார்த்தீங்களா? தென்மலையில் பியூட்டிஃபுல் மேலே பார்த்தீங்களா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. தென்மலை ரயில்வே ஸ்டேஷன். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ரோடு. இங்கே நேராக போனால் செங்கோட்டை, தென்காசி. அப்படியே போனால் அங்கிட்டு புடலூர். சேட்டா டீயை பாருங்கள், சூடு கம்மி. நல்லாயிருக்கு. இங்கே ஒரு போட்டிருக்காங்க பாருங்கள். வெஹிக்கிள்ஸ் மோர் தென் 10 tons ஆர் ப்ராஹிபிட்டட். 10 டன்னுக்கு மேலே வாகனங்கள் போகக்கூடாதான். அது கீழே தான் போகணும். இந்த ரோட்டில் நல்ல தண்ணி போயிட்டுருக்காருங்க. மலையிலேருந்து அப்படியே உருவாகி பாருங்கள் போயிட்டுருக்கா. அப்படியே அங்கிட்டு போயிடுது. 6:15 நம்ம பஸ் கிளம்பிகிட்ருக்கு. நம்ம எப்படி போகிறோம், நேரையும் போகலாம். பட் நம்ம அந்த டேம் இருக்கு இல்லையா, திருமலா டேம், அந்த வழியாக போய்ட்டுருக்கோம். நம்ம லாஸ்ட் டைம் இந்த பக்கம் வந்திருந்தோம். எப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லம் போயிருந்தோம்ல மதுரையிலேருந்து. அப்போது இந்த பக்கம் பயங்கர ஒரு சைக்ளோன் ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போது நிறைய மரங்கள்லாம் விழுந்து கிடந்துச்சு. எலக்ட்ரிக் ஒயர், எலக்ட்ரிக் போஸ்ட் எல்லாம் விழுந்து கிடந்துச்சு. ரொம்ப டேஞ்சராக போயிட்டுருந்தோம். அது பிறகு செகண்ட் டைம் ட்ராப் பண்ணுறோம். இந்த ரோட்டு ஒரு முக்கியமான வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா திருமலா டேமு. நேரம் போனால் திருவனந்தபுரம் போகலாம். இந்த பாருங்கள்
இதுதான் டெர்மினல் டேம். நாகப்பட்டினம் வண்டி போகுது அப்படின்னா இங்கேருந்து கொல்லத்துலேருந்து போகுது. கொல்லம் டு வேளாங்கண்ணி. கல்லடா ரிவர் வியூ பாயிண்ட். கல்லடா ரிவர். இப்போ நம்ம ரீச் பண்ணியிருக்க ஊர் பார்த்திங்கன்னா புனலூர். டைம் பாருங்கள் 6:50. கல்லடா ரிவர் தொங்கு பாலம் அங்கே தான் இருக்காங்க. வெல்கம் டு புனலூர். சரியா 7 மணிக்கு இங்கேருந்து கிளம்பிகிட்ருக்கு புனலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. லெஃப்ட் எடுத்து பண்ணலாம். நீங்கள் கொட்டரக்கரா புனலூர் போகலாம். விவி பஸ் பாருங்கள். நேராக நம்ம வந்த வழி லெஃப்ட் எடுத்து போகிறோம். இப்போ வந்திருக்க ஊர் பார்த்திங்கன்னா கேரளாவில் பதனாபுரம். புனலூருக்கு அடுத்து பதனாபுரம் ரீச் பண்ணியிருக்கோம். டைம் பாருங்கள் 7:20 பதனாபுரம். நேராக போனீங்கன்னா சபரிமலை. நம்ம லெஃப்ட் எடுத்து அடூர் போகிறோம். டைம் பாருங்கள் 7:50 ஆச்சு. இப்போ வந்திருக்க ஊர் பார்த்திங்கன்னா அடூர். இன்னும் நமக்கு செங்கனூர், திருவள்ளா, சங்கனாச்சேரிலாம் இருக்குது. ஃபைனலாக கோட்டை போய் சேருவோம். இன்னும் நமக்கு 60 கிலோமீட்டர் இருக்குது கோட்டயம். 60 kilometers from here, Adur. Adur KSRTC bus stand.
நேராக போனால் காயங்குளம், ரைட் எடுத்த கோட்டயம். ചെങ്ങന്നൂർ, പത്തനംതിട്ട, മൂട്ടപ്പുള, അങ്കമാലി, കോട്ടയം, ചങ്ങനാശ്ശേരിയെല്ലാം அந்த റൂട്ട് தான். கைஸ் இப்போ வந்திருக்க ஒரு பார்த்தீங்கன்னா பண்டலம். இது பஸ் ஸ்டாண்டு போகாது, இங்கே இறக்கிட்டு நேராக போகிறாங்க. டைம் பாருங்கள் 8:10. 8:10 பண்டலம். அடுத்து பார்த்தீங்கன்னா செங்கனூர் ஸ்டாப். செங்கனூர், திருவள்ளா, சங்கனாச்சேரி, ஃபைனலி கோட்டயம். கைஸ் டைம் பாருங்கள் 8:35 ஆகுது. 8:35. இப்போ எங்கே ரீச் பண்ணியிருக்கோம்னா செங்கனூர் டவுன் ரீச் பண்ணியிருக்கோம். பஸ் கூட்டத்தை பாருங்கள், ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு. வர 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 புனலூர்லேருந்து கொஞ்சம் இறங்கிட்டே இருந்தாங்க. மாவலிக்கரா லெஃப்ட் எடுத்து போயிடலாம். நேராக போனால் அங்கமாலி. இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா பம்பா ரிவர். கைஸ் இப்போ வந்திருக்க ஊர் பார்த்தீங்கன்னா திருவள்ளா. வெல்கம் டு திருவள்ளா. ஃபர்ஸ்ட் டைம் வர்றோம் அந்த ஊருக்கு. திருவள்ளா பத்தனம்திட்டா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. திருவள்ளா ஒரு முக்கியமான ஊரும் கூட. அது 8:50 திருவள்ளா டைம். திருவள்ளா KSRTC பஸ் ஸ்டாண்ட். ஜோஸ்கோ ஜுவல்லர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சேல்ஸு. அந்த பில்டிங் ஃபுல்லாகவே கைஸ் இப்போ வந்திருக்க ஊர் பார்த்தீங்கன்னா சங்கனாச்சேரி. டைம் பாருங்கள் 9:05. இதுக்கு பிறகு லாஸ்ட் ஆஃப் கோட்டயம். சங்கனாச்சேரி அடிக்கடி கேள்விப்பட்ட ஊர். அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு டுமாரோ. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சங்கனாச்சேரி ஏன் ஃபேமஸ்ன்ட்டு. மாவலிக்கரா பஸ் போகுது. சங்கனாச்சேரியிலேருந்து 1 கிலோமீட்டருக்கு. இங்கே செம்ம கூட்டங்க. பஸ்ஸில் எந்தரில் ஃபுல்லாக ஏறிட்டாங்க பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் லாக் ஆகிட்டு. இது வரைக்கும் ஃப்ரீயாக வந்தோம், இப்போ ஃபுல்லாகிடுச்சு.
பெருமாள் கோட்டையம் பாருங்கள். ஒன்பது 40. ஸோ நம்ம பஸ் கிளம்பிட்டு பாருங்க. கோட்டையத்தில் ட்ராப் பண்ணிவிட்டு சங்கனாச்சேரி டெப்போ போகிறாங்க. லாஸ்ட் நம்ம வந்து கோட்டையம் லேண்ட் ஆகிட்டோம். இப்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோட்டையத்தில் இறங்கி உங்களுக்கு அவுட்டர் கொடுத்துட்ருக்கேன். இது வரைக்கும் வந்து இந்த வழியாக போயிருக்கோம், ஓகேங்களா. நம்ம குமரியிலேருந்து இந்த பக்கம் போயிருக்கோம், எர்ணாகுளம் போயிருக்கோம். பட் கோட்டையத்தை இறங்குனதே கிடையாது. ஸோ கோட்டையத்தை இறங்குனதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் இறங்கியிருக்கோம். ஜேர்னி பார்த்துருப்பீங்க. ஒரு 6 மணி நேரம் 35 நிமிஷம் தான் டைம் அவங்க கொடுத்தது புக் பண்ணும்போது. ஆனால் நமக்கு வந்து கரெக்டாக 7 மணி நேரம் ஆகிடுச்சு. 2:40க்கு எடுத்தாங்க, இங்கே 9:40. ஸோ 7 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. டிலே தான். அந்த பக்கம் ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. ஊரெலாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நிறையா ஊர்கள், அடூர், செங்கனானூர் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறையா ஊர் பார்த்துருக்கோம். ஸோ சூப்பராக ஒரு ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கேஎஸ்ஆர்டிசி கோட்டயத்துலேருந்து திருநெல்வேலி, திருநெல்வேலிலேருந்து கோட்டயம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. டிக்கெட் ஃபேர் நாங்கள் சொல்லவே இல்லை. டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா 240 ருபீஸ் வாங்கியிருந்தாங்க. அதாவது 227 பார்த்திங்கன்னா பேஸ் ரேட்டு 13 ரூபா. அந்த பிஜி சார்ஜு, டேக்ஸி எல்லாம் சேர்த்து 240 ருபீஸு. ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தேன். கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 220 கிலோமீட்டர் வரும் திருநெல்வேலியிலேருந்து கோட்டயம். ஸோ இது வரைக்கும் ஒரு சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அப்படியே கோட்டயத்துலேருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.